இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறது 8 வீக்ஸ் பிரெக்னன்சில என்னெல்லாம் எதிர்பார்க்கலான்னு. இந்த 8th வீக்ஸ்ல இருந்து தான் அவங்களோட இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கும். பேபியோட ஹார்ட் ரேட் வந்து 150ல இருந்து 170 டைம்ஸ் வந்து பர் மினிட்க்கு இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போறது பேபியோட சைஸ். 8 வீக்ஸ்ல பேபியோட சைஸ் வந்து ஒரு கிட்னி பீனோட அளவுக்கு இருக்கும். இந்த வீக்ல தான் நம்ம வந்து பிரெக்னன்சிக்கான ஃபர்ஸ்ட் ஸ்கேன் எடுப்போம். இதுல நம்ம LMP டேட்ல பேபியோட growth மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது காமன் பாடி சேஞ்சஸ். நம்ம பேபி ஃபீடிங் ப்ரிப்பரேஷனுக்காக நம்ம பிரெஸ்ட் சைஸ்ல வந்து சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். யூட்ரஸோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம நிப்பிளை சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக டார்க்காக ஸ்டார்ட் ஆகும். இந்த மூணுமே வந்து 8 வீக்ஸில் நடக்கிற காமன் பாடி சேஞ்சஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிம்டம்ஸ். பொதுவாக 8 வீக்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில உணவுகளோ இல்லை சில வாசனைகளோ நமக்கு பிடிக்காமல் போகலாம். மார்னிங் சிக்னஸ், அதுக்கப்புறம் வந்து வாமிட்டிங் சென்சேஷன் இதெல்லாம் வந்து அதிகமாகும். பிரெஸ்ட்ல ஏற்படுற சேஞ்சஸை நம்மளால உணர முடியும். சில லேடிஸ்க்கு கான்ஸ்டிபேஷன் இந்த வீக்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடும். பாடி ரொம்பவே டயர்டாக ஃபீல் ஆகும். தசை பிடிப்புகள் வந்து சில லேடிஸ்க்கு அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பெல்லி அட் 8 வீக்ஸ். 8 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெக்னென்ட்னு கண்டிப்பாக யாராலையும் சொல்ல முடியாது. பட் குட்டியாக தொப்பை போட்ட மாதிரி வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் நமக்கு. இந்த வீக்கில் நம்ம எடுக்கிறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்கேனாக இருக்கும். அதில் நம்மளோட பேபியோட க்ரோத், அதுக்கப்புறமா வந்து அவங்களோட ஹார்ட் பீட்லாம் நம்ம கேட்போம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்கேன் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பேபியோட லென்த் மெஷர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பேபியோட ஹார்ட் பீட் கேட்போம். எல்லா லேடிஸ்க்குமே இது ஒரு ரொம்ப பெரிய ஹாப்பி மூமெண்ட்னு சொல்லலாம். ஒரு பேபியோட 3D அல்ட்ராசவுண்டோட இமேஜ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னெல்லாம் இந்த வீக்கில் சாப்பிட்லாம். இந்த 8th வீக்கில் நம்ம ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போயிருப்போம். டாக்டர் வந்து விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக மறக்காமல் டைமுக்கு எடுத்துக்கணும். ப்ரெக்னென்சியில் அதிகமாக ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் எடுக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். டெய்ரி ப்ராடக்ட்ஸ் டெய்லி நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். இது ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி. என்னெல்லாம் நம்ம பண்ணலாம் ப்ரெக்னென்சியில். நம்ம வாமிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்லாம். நம்ம பாடியை எப்போவுமே நம்ம டீஹைட்ரேட் ஆகாமல் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. காரமான உணவுகளை தவிர்க்கிறது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணாத எந்த ஒரு மெடிசன் இருந்தாலும் நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே ஆபத்தான விஷயம். நமக்கும் சரி நம்ம குழந்தைக்கும் சரி. ஸோ அதை கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த வீக்கில் நம்ம என்ன ஷாப்பிங் பண்ணலான்னு. இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி புக்ஸ், நம்ம குட்டி குட்டியாக புக்ஸ் படிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் கம்ஃபர்டபுள் ப்ராஸ் வாங்கணும். இப்போ பிரெஸ்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால மாய்ஸ்சரைசர் க்ரீம்ஸ் வாங்கலாம். ஏன்னா ப்ரெக்னன்சி ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து இப்போத்துலேருந்தே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம கம்ஃபர்டபுள் பேண்ட்ஸ் வாங்கணும். இதுக்கப்புறம் நம்மளோட ஹிப் சைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக போகுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.